இல்ல கலாய் வாங்குறதுன்றது தெரிஞ்சது தானே. நாங்க கலாய் வாங்குவோம் தெரிஞ்சு தானே நாங்க வாங்கி குடுக்குறோம். அதனால எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. பட் ஒரு தமிழனா நாங்க கலாய்ச்சாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க எங்க தமிழுக்காக யாரு குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிப்போன்றதுல எங்களுக்கு சந்தோஷம். நாங்க வந்து எங்களை கலாய்க்கிறாங்கன்றதுக்காக எங்களுக்கு பிடிக்காத கட்சிக்கு போய் ஓட்டு போட முடியாது. பிடிக்காதவங்களுக்காக நாங்க வந்து ரீல்ஸ் போடவும் முடியாது. எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நாங்க அதை தான் செய்யறோம். அது நாங்க ஒரு சந்தோஷமா நினைக்கிறோம். இதை வந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறோம். கலாய்க்கிறவங்க உண்மையான வேல்யூவான ரீசன் இருந்ததுன்னா அவங்க கலாய்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து சின்ன குழந்தைங்க, மெச்சூரிட்டியே இல்லாம பேசுறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஈக்குவலா போயிட்டு ஃபைட் பண்ணலாம் முடியாது. ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. இப்ப எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. 30 வயசு வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. சீமானா சார்னா யாருன்னே தெரியாது எனக்கு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்க அண்ணன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தான் சொல்லி குத்திச்சு. நிறைய சோசியல் மீடியா நாலேஜ் வச்சுதான் சீமான் சாரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட ஸ்பீச்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ். இல்ல அவங்க சொன்ன மாதிரி தான். அவங்கலாம் வந்து சித்தி அத்தைக்கே சண்டை போடுறாங்க. நாங்க பெத்த அம்மாவுக்கு சண்டை போடுறோம். சித்தி முக்கியமா, அத்தை முக்கியமா, பெரியம்மா முக்கியமான்னு கேட்டா எல்லாரும் அம்மா தானே முக்கியம்னு சொல்லுவாங்க. எல்லாமே முக்கியம். ஆனா அம்மான்றது பெரிய விஷயம். அம்மாக்காக போராடுறோம். பார்க்கலாம், வெல்லுவோம். இன்னொரு விஷயம் ஓப்பனா சொல்லணும்னா, இப்போ அரசாங்கம் அப்படின்ற அவங்களுடைய எந்த ஒரு ஃப்ரீயும் எங்களுக்கு வேணாம். நாங்க எல்லாருமே பிசினஸ் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபேமிலி எங்களால ரன் பண்ண முடியுது. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஃப்ரீயும் எங்களுக்கு தேவையும் கிடையாது. அவங்க கொடுக்குற எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்கள், அப்புறம் எப்படி சொல்றதுன்னா அந்த பணம் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஏன்னா எங்ககிட்ட உழைப்பு இருக்கு. நாங்க யாரும் ஹேண்டிகேப்ஸ் கிடையாது. எங்களோட ஃபேமிலி எங்களால ரன் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில நாங்க கல்யாணம் பண்ணல. பட் எங்களால ஒரு நல்ல ஸ்கூல் கட்ட முடியுமானா எங்களால கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன்னு சார் சொல்றாரு. தமிழுக்காக போராடுறாரு. இன்னைக்கு இந்த மே 18ன்ற ஒரு நாள் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. இவங்களோட ரீல்ஸை பார்த்துதான் இந்த மாதிரிலாம் ஒரு நாள் இருக்கான்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க கண்டிப்பா இதை வந்து டீச் பண்ணுவோம். இல்ல இந்த கேமராலாம் பார்த்தோம்னா ஒரு பதட்டம் வரும்ல, அதுதானே தவிர மற்றபடி எனக்கு இதை வச்சோம் அப்புறம் நான் எதையாவது ஒன்று பேசி. அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர். கண்டிப்பா சார் எங்களோட ரோல் மாடல் தான் சொல்வேன். என்னோட தலைவன் தான் நான் சொல்லுவேன். அண்ணனை தாண்டி என்னோட தலைவர் அவரு. எனக்கு ஒரு ரோல் மாடல். நான் வாய்க்கு போட்டேன் பூட்டு. எதுக்கு தேவையில்லாம போய் பேசணும்? சும்மாவே நம்மள வச்சு ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட போய் எதுக்கு தேவையில்லாம போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணணும்? அது இல்லாம அவங்க வந்து வேற மைண்ட் செட். ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ விஜயோட சினிமால வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஸ்டேஜ்ல நின்று டான்ஸ் ஆடுற ஒரு நார்மலான ஒரு சராசரியான ஆள். ஆனா அவர் எனக்கு இன்னைக்கும் பிடிக்கும். இன்னைக்கும் நான் அவரோட ரிங் டோன் வச்சுப்பேன், காலர் டியூன் அவரோட சாங் வச்சுப்பேன். பார்த்தா பிடிக்கும், லவ் பண்றேன்னா என்ன வேணா ஓகே. ஆனா அதுக்காக அவரை நம்பிலாம் நான் வந்து ஓட்டுலாம் போட மாட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன். எனக்கு நாலேஜே இல்லாமல் என் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க? நான் வந்து ஒரு படிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் ரன் பண்ணுறேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து என்னை சேருவாங்க. நான் அழகாக இருக்கேன், நான் சூப்பராக பேசுகிறேன், நல்லா கான்ட்ராஸ்டாக ட்ரெஸ் பண்ணுறேன்றதுக்காகலாம் வரமாட்டாங்க. ஸோ நாலேஜ் இருக்கிறவங்க நல்ல ஸ்கூலை தேடி போவாங்க, நாலேஜ் இல்லாதவங்க ஷோவாக இருக்கிற ஸ்கூலை தேடி போவாங்க. இப்போ எல்லாரும் ஷோவாக இருக்கிற ஸ்கூலை தேடி போயிருக்காங்க, பலன்னு தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு நாலேஜ் கிடைக்கும். அப்போ போன வேகத்துக்கு ரிட்டர்ன் வருவாங்க. ஆனா அப்ப சீமான் அண்ணன் இருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஒருத்தவங்க இறந்துதா ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவர் இறந்தாலும் இப்ப இந்த மீட்டிங் வர இதுல இருக்கிற 100 பேர் சீமான் மாதிரி பேசுவாங்க. நான் நம்புறேன், மேபி நான் கூட பேசலாம். அதனால நான் வந்து இந்த கொள்கை அழியாது, அழியவும் விட மாட்டோம்.